தாவேகா ஒன்றும் தனியால் இல்லைங்க, அது இன்னொரு திமுக, அப்படித்தான் அவங்களோட செயல்பாடுகள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்க ஒருத்தர் பேசியிருக்கார். பாஜக மூத்த தலைவரான பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்னன்னா செய்தியாளர் சந்திப்பில் கேட்குறாங்க, இந்த தாவேகா ஆட்சி அமைச்சு ஒரு 20 நாள் கிட்ட ஆகிப்போச்சு, அமைச்சர்களோட செயல்பாடு எப்படி இருக்கு, முதலமைச்சர் அவர்களின் செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, என்னத்தப்பா சொல்றது, முன்னாடி ஆட்சியில் இருந்த திமுக என்னெல்லாம் பண்ணாங்களோ அதே தான் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு மாற்றமும் வரல, மக்களுக்கு எல்லாம் பெரிய விரக்தி ஏற்பட்டு போச்சு, நீங்க பாருங்க போக பாருங்க என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு, இது தாவேகா இல்ல இன்னொரு திமுக அப்படிங்கிற மாதிரி கொளுத்தி போட்டிருக்காரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். எவையெல்லாம் தடுக்கப்படும் என்று உறுதி கொடுத்து அவர்கள் ஆட்சியை பிடித்தார்களோ அந்த உறுதிப்பாட்டிலிருந்து அவர்கள் தளர்ந்து விட்டார்கள். முந்தைய ஆட்சி காலத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இது பார்க்க முடியுமே ஒழிய புதிய ஒரு எழுச்சியோ இளைஞர்கள் எதிர்பார்த்த பெண்கள் எதிர்பார்த்த ஒரு மாறுதலான ஒரு அரசாங்கமோ இல்லை என்பதை அவர்களே தமிழக மக்களுக்கு உணர்த்துகிறார்கள் என்றுதான் பொருளாக முடியும். அடுத்ததா பேசின பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை விட தமிழ்நாட்டு மேலே யாருக்கு அக்கறை அதிகமாக இருக்குது தெரியுமா, வேற யாருக்கு, இந்தியாவோட பிரதமர் மோடி அவர்களுக்கு தான் அதிக அக்கறை இருக்குது தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். தமிழகத்திற்கு நல்ல விஷயங்கள் கொண்டு சேர்ப்பதில் அவர் முயற்சி எடுக்கும் போது அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் ஒன்றை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நமது பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்தை இந்த நாட்டினுடைய முதல்நிலை மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று தமிழக முதல்வரை விட அதிகப்படியான அக்கறை கொண்டவராக இருக்கின்றார். அடுத்ததா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள்கிட்ட செய்தியாளர் கேட்குறாங்க, ஏங்க இந்த விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணார்னா, முன்னாடி இந்த பிரச்சாரத்தப்பெல்லாம் ஆர்எஸ்எஸோட பிள்ளை தான் விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு, இப்போ அவங்க கூடயே போய் கூட்டணி வச்சிருக்காரு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இதை பற்றி ஒன்றே ஒன்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன், இப்போ விசிக வந்து ஆர்எஸ்எஸோட பேரப்புள்ளையா ஆயிடுச்சு அப்படின்னு மறுபடியும் கொளுத்தி போட்டிருக்காரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஆர்எஸ்எஸ் பேரப்பிள்ளையாக விசிக மாறியதற்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.